இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில், அதாவது 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுமா? உங்களுடைய பலம், பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கருங்காலி மாலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் அணியக்கூடிய பிரேஸ்லெட்டாக அணிஞ்சிட்டு வராங்க, கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் அணிஞ்சிட்டு வராங்க, அதே போல் ஜவ் மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வருகின்ற புத்தாண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் தருகின்ற வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. நெருக்கடிகள், இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வெற்றி கொடி நாட்டக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. இதுவரை இருந்த நிலையானது மாதிரி புதிய வெளிச்சம் வாழ்க்கையிலையும் வியாபார ஒளி வீச தொடங்குங்க. சொத்து சுகம் குறைவில்லாமல் சேருங்க. ஏற்கனவே சீட்டு போட்டு வைத்திருந்த பணத்தை கொண்டு நகை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. சனி பகவானால லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா அதிலே நிலை கொண்டு இருக்கிறாருங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் கில்லி மாதிரி சொல்லி அடிப்பீங்க. வியாபாரத்தை புதிய முறையில் நடத்தி வெற்றி காணக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சனி கொடுத்தால் யாரும் தடுப்பார். இந்த நிலையில் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. ராகு 10ஆம் இடத்துலையும் கேது 4ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க இருக்கிறாரு. கேது பகவான் குடும்பத்தில் பல நல்ல காரியங்களை நடத்தி வைக்க இருக்கிறாருங்க. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. ராகு வியாபாரம் பெரிய உதவியாக இருப்பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஏற்பட இருக்குதுங்க. நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திலிருந்து கேது கடகத்திலையும் இடமாறி இருக்கிறாரு. இதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனால் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை குரு பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு. இது வீரிய விரய ஸ்தானமாகுங்க. எதிரிகள் பயந்து ஓடக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அக்டோபர் 20ஆம் தேதி சிம்மத்திற்கு போக இருக்கிறாரு. சுகஸ்தானமாகுங்க. தொழில் ஸ்தானம் நண்பர்கள் உதவியோடு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. குருவின் உச்சத்தால் வீட்டிலையும் வெளியிலையும் உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வருஷமாகுங்க. புதிய வீடு வாங்கி மனைவி மக்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. வில்லங்காய் இல்லாமல் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு தடையில்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. சூரியனோட அனுகிரகமான நிலை உங்களுக்கு யோகமான பலனை கொண்டு வருங்க. உத்தியோகத்தில் உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியல்வாதிகள் நிலையானது உயர்வு காணக்கூடிய நேரமாகுங்க. அரசாங்க உதவிகள் தடையில்லாமல் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான வருஷமாகுங்க. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரமாகுங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் அதிகரிக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கணவன் மனைவி 2 பேருமே புரிந்து கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சில காரியங்களால் திருமண தடை ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் அது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு திருமணமானது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அரசியல்வாதிங்க புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பதவியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. 2026ஆம் ஆண்டு கலைத்துறையினருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி வெற்றி காண்பீங்க.
நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி கார்த்திகை 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகனுடைய திருவருளால் சில முக்கிய முடிவுகளை எடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. கழுத்தை இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது வரைக்கும் இருந்திருக்குங்க. அந்த நெருக்கடியானது விலகக்கூடிய நேரமாகுங்க. சில முயற்சிகள் தடையை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன அளவில் செய்கின்ற வியாபாரத்தை கூட வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் பெரிசாக விரிவுபடுத்தக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. நீங்கள் சின்ன அளவில் வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட வியாபாரம் நடத்திட்டு வந்தால் கூட அது அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது எலக்ட்ரானிக், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், கொடுக்கல் வாங்கல் போன்றவை சிறப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய எதிர்பாராத பலனை ஊழியர்கள் அடையக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குதூகலமான வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கிய நிலை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டாங்க. இறைவன் அருளால் சீக்கிரமாகவே விலகிவிடுங்க. இருந்தாலும் மருத்துவரை நாடி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. யோகமான பலன்கள் கிடைக்குங்க. வெளிநாடு செல்கின்ற வாய்ப்பானது உங்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் அமையுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்குங்க. சனி பகவானுடைய அருளால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சின்ன கடை வைத்திருக்கக்கூடியவங்க கூட அதிகமான லாபத்தை வருகின்ற ஆண்டில் பெறக்கூடிய காலகட்டமாகுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கொடுக்கல் வாங்கல இருக்கலாங்க. நில விற்பனை கை கொடுக்குங்க. துறையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளால் சில இடையூறுகளை சந்திக்க வேண்டிய ஆண்டாக அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமானது உண்டாகுங்க. சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுங்க. இருந்தாலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனையை பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி முடிப்பீங்க. வியாபார ரீதியான நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வருங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில் ரொம்பவே சிறப்பாக அமையுங்க. கூட்டு முயற்சியில் தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணியில் நீங்கள் இறங்கி சிறப்பாக செயல்படுவீங்க. வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. பல்துறை வர்த்தகம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் செய்யக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வானது கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாகுங்க. எதிர்பார்த்த பதவி மாற்றமானது உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களால் குடும்பத்தில் அமைதி உண்டாகுங்க. உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. செலவுகளை சிக்கனப்படுத்தி கணவனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய வருஷமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்களால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். குளிர்ச்சியான பானங்களை எதுவும் நீங்கள் அருந்த வேண்டாங்க.
உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் கிடைச்சிருக்குது, நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.